நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். திரைப்படங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் வெளியிடுவது போல நேர்கொண்ட பார்வை படப்பிடிப்புல அஜித் சாருடன் எடுத்துக்கொண்ட படத்தை ஃபர்ஸ்ட் லுக்காக வெளியிட்ட இசையமைப்பாளர் ஜிப்ரான் தற்போது அஜித் சாரே எடுத்த புகைப்படத்தை செகண்ட் லுக்காகவும் வெளியிட்டிருக்காரு. கடந்த வாரம் இயக்குனர் வினோத் நேர்கொண்ட பார்வை படப்பிடிப்பு தளத்துல சந்திக்க போன நம்ம இசையமைப்பாளர் ஜிப்ரான் அஜித் சாருடன் எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டு விரைவில் நம்ம சேர்ந்து பணியாற்றலாம் என்று அஜித் சார் சொன்னதை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலையும் வெளியிட்டாரு. அஜித் சாரை போன்ற நல்ல மனிதரை இதுவரை நான் சந்தித்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே படப்பிடிப்பு தளத்துல நடிகை வித்யா பாலனையும் வைத்து அஜித் சார் எடுத்த புகைப்படம் ஒன்றை அதன் பிறகு வெளியிட்டாரு. அண்மையில வெளியிட்டிருக்கும் ஜிப்ரான், இந்தியாவில மிகச்சிறந்த நடிகைகள்ல ஒருவர் தான் வித்யா பாலன். இந்த புகைப்படத்துக்கு என்னால் போஸ்ட் கொடுக்கவே முடியல. கேமராவிற்கு பின்னால் இருந்த அஜித் சாரை மட்டுமே என்னுடைய கண்கள் பார்த்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த புகைப்படத்திற்காக அஜித் சாருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த புகைப்படத்திற்கு கீழே கமெண்ட் அடிக்கும் நெட்டிசன்கள் ஒரு போக்க பார்த்தா இவரு அஜித் சாருக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்காம விடமாட்டார் போல அப்படின்னு தொடர்ந்து பல கமெண்ட்கள் வெளியாகிட்டு வருது. இதை தொடர்ந்து இன்னொரு புகைப்படமும் இணையதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. வித்யா பாலனும் அஜித் சாரும் கழுத்துல மாலையோடு புது தம்பதிகளாக எடுத்துக்கொண்ட சுவரில் மாட்டப்பட்டது அந்த புகைப்படம். இதுல அஜித் சார் ரொம்பவே இளமையான தோட்டத்துல இருக்காரு. இந்த புகைப்படத்தை அஜித் சாருடைய ரசிகர்கள் இணையதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வராங்க. நேர்கொண்ட பார்வை படத்துல அஜித் சார் வழக்கறிஞராக நடிச்சிருக்காரு. இந்த படத்தின் அனைத்து படப்பிடிப்பும் முடித்து படக்குழுவும் சென்னை திரும்பிட்டாங்க. இன்னும் சில தினங்கள்ல இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் துவங்க இருக்காங்களாம். அதற்கான முழு வீச்சில் படக்குழுவும் இறங்க இருக்காங்களாம். இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக்க தவிர வேற எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியாகல. தற்போதைய மிகப்பெரிய இயக்கமே இந்த படத்துடைய ட்ரீசருக்காக தான். ட்ரீசர் அஜித் சாருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக, அதாவது மே 1 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்திலும் கிசுகிசுக்கப்படுது. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.